இந்த காணொலி இப்போ நீங்கள் பார்த்த காணொலி தான் அமெரிக்காவில் பயங்கர ட்ரெண்டிங்கான காணொலியாக இப்போ போயிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி பைடனின் கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் மேன் கூட ஹேண்ட் ஷேக் பண்ணுறதும் இது மாதிரி கட்டி பிடிக்கிறதும் எலெக்ஷன் டைமில் எதிர்கட்சிக்கு கிடைச்சா என்ன பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. நாம் என்ன பண்ணுவோமோ அதே தான் இப்போ எலெக்ஷன் கேம்பெயினில் எதிர்கட்சிக்காரங்க இந்த வீடியோவை வச்சு பயங்கர ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். கடைசி காணொலியில் ரெட் சி டாஸ்க் ஃபோர்ஸ் பற்றியும் ரஷ்யா உக்ரைன் போர் பற்றியும் பார்த்துருந்தோம் கரெக்டாங்க. ஈவன் சொல்ல போனா இந்த வாரம் மத்தியில தான் எல்லாரும் ரெட் சி டாஸ்க் ஃபோர்ஸ் பத்தி பரபரப்பா பேசிக்கிட்டு வராங்க. ஆனா நம்ம சேனல்ல திங்கட்கிழமை அன்னைக்கு அமெரிக்கா அறிவிச்ச உடனே ஜாக் சுலைவான் அறிவிச்ச உடனே கொஞ்சம் டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஆனா இது எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியலன்னு சொல்லி நிறுத்தி வச்சிருந்தோம். இப்ப இதோடைய பல அப்டேட்ஸும் எங்கெங்க யார் யார் இருக்கிறாங்க, டாஸ்க் ஃபோர்ஸ்ல எந்தெந்த நாடுகள் இணைஞ்சிருக்கிறாங்க, எந்தெந்த நாடுகள் இல்லை அப்படிங்கிற முழு விவரமும் நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் ரெட் சி டாஸ்க் ஃபோர்ஸில் தற்போதைய நிகழ்வை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஹவுதி ரெட் சீல எந்தெந்த வணிக கப்பல்கள் போகணும் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை அறிவிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ரஷ்யா, சைனா, ஈரான் இந்த 3 நாட்டுக்கான சரக்கை ஏற்றி செல்லும் சரக்கு கப்பலும் இந்த நாட்டுடைய கப்பலும் இந்த ரெட் சீயை தாராளமாக பயன்படுத்தி போகலாம். அந்த கப்பல் மேல எங்க தாக்குதல் இருக்காது அப்படின்னு ஹவுதி தரப்புல இருந்து அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த தவிர மற்ற எந்த நாட்டு கப்பல்களும் குறிப்பா மேற்கத்திய நாட்டு தொடர்புடைய கப்பல்கள் வந்து அது மேல தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் ஹவுதியின் தரப்பால் தரப்பட்டிருக்கு. அடுத்து அமெரிக்காவின் ரெட் சி டாஸ்க் ஃபோர்ஸ்ல எந்தெந்த நாடுகளின் கடற்படை இணைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தா சுமார் 10 நாடுகளின் கடற்படை தற்போதைக்கு இணைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தா US, UK, பிரான்ஸ், கனடா, பஹ்ரைன், நெதர்லாண்ட்ஸ், நார்வே, செச்சில்ஸ், ஸ்பெயின், கிரீஸ், இட்டாலின்னு இந்த நாடுகள் எல்லாம் இணைந்து ரெட் சீல வணிக கப்பலுக்கு பாதுகாப்பு தர இப்ப இருக்காங்க. ஆனா ஹவுதியை தாக்க போவதில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. அதாவது இந்த 10 நாடுகளின் இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் ஹவுதியை தாக்காம வெறும் வணிக கப்பலுக்கு பாதுகாப்பு மட்டுமே தரப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கிடைச்சிருக்கு. இதை பத்தி நம்ம பின்னாடி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த 10 நாடுகளில் ஸ்பெயின் ஒரு பயங்கர ட்விஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. கடந்த வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை யூரோப்பியன் யூனியன் கூட்டம் கூட்டப்பட்டு யூரோப்பியன் யூனியன் கடற்படை என்னப்பா அமெரிக்கா டாஸ்க் ஃபோர்ஸை கூட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம யூரோப்பியன் யூனியன் சார்பாக நம்மளுடைய கடற்படையை அனுப்பலாமா அப்படின்னு டிஸ்கஸ் செய்யப்பட்டது. எல்லா யூரோப்பியன் யூனியன் நாடுகளும் சம்மதிக்க, இன்க்ளூடிங் ஸ்பெயினும் சம்மதிக்க இதற்கான தீர்மானம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம நிறைவேற்றலாம் அப்படின்னு மீண்டும் வெள்ளிக்கிழமை கூட்டம் கூட்டப்பட்டது. அப்ப ஸ்பெயின் தன்னோட வீட்டோ அதிகாரத்தை கொண்டு தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. ஏண்டா நேற்று தாங்க சரின்னு தலையாட்டினாங்க, இன்னைக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு யூரோப்பியன் யூனியன் நாடுகள் கேட்க அதற்கெல்லாம் எந்த பதிலும் சொல்லாம தன்னோட வீட்டோ பவரை கொண்டு இந்த ஒரு யூரோப்பியன் யூனியன் சார்பாக நம்ம டாஸ்க் ஃபோர்ஸுக்கு நேவி அனுப்பலாம் அப்படிங்கிற முடிவை தடுத்து நிறுத்தியிருக்கிறாங்க. இதனால யூரோப்பியன் யூனியனின் கடற்படை ரெட் சி டாஸ்க் ஃபோர்ஸ்ல இணைய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு சூழ்நிலைக்கு உருவாகியிருக்கு. இது அமெரிக்காவுக்கு இழப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய இழப்பு. யூரோப்பியன் யூனியன் வந்தா ஒரு படையே அமெரிக்காவுக்கு பின்னாடி இருப்பதற்கு சமம். 28 நாடுகளின் கடற்படை அமெரிக்காவின் பின்னாடி இருக்கும். அதுவே அமெரிக்காவுக்கு ஒரு தனி பலத்தை கொடுக்கும். இப்ப அந்த பலம் அமெரிக்காவுக்கு இல்லை அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு பெரிய இழப்பு தான். ஆனா ஸ்பெயின் வீட்டோ அதிகாரத்தை கொண்டு யூரோப்பியன் யூனியன் கடற்படை டாஸ்க் ஃபோர்ஸ்ல சேர விடாம பண்ணாங்க. அதற்கான விளக்கமும் இன்னும் ஸ்பெயினால் தரப்படலை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. இதை தொடர்ந்து இப்ப ஹவுதி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. சவுதி நீங்க அமெரிக்காவை ரெட் சி டாஸ்க் ஃபோர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதற்கு ஆதரவா உங்க கடற்படையோ இல்ல ஏமன் மேல தாக்குதல் பண்ண உங்க வான்வெளியையோ அனுமதிக்க கூடாது. சப்போஸ் அதை மீறி நீங்க நடந்துகிட்டீங்கன்னா செயல்பட்டீங்கன்னா உங்க மீது ஹவுதியின் தாக்குதல் இருக்கும் அப்படின்னு ஹவுதி இப்ப கட்டற்ற ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்காங்க. சரி, ஏன் சவுதி அண்ட் UAE மட்டும் இவங்க டார்கெட் பண்ணி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா ஈஜிப்ட் ஏற்கனவே நாங்க டாஸ்க் ஃபோர்ஸ்ல சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் ஈஜிப்ட் தவிர சிரியா, ஈராக் இது போன்ற நாடுகள் பத்தி உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே அவங்க ஆன்டி அமெரிக்கா. அண்ட் இவங்களை தவிர மிடில் ஈஸ்ட்ல இன்னும் இருக்கும் சில நாடுகள் மட்டுமே. ஆனா அவங்களால அமெரிக்காவுக்கு பெரிய ஆதாயம் ஒன்றும் ஏற்பட போறதில்லை. அப்படி இப்படின்னு பார்த்தா அமெரிக்காவுக்கு ஆதரவா செயல்பட இந்த சவுதி மற்றும் UAE மூலமா பெரிய சேதத்தை ஹவுதிக்கு அமெரிக்காவால் ஏற்படுத்த முடியும். இந்த இஸ்லாமிய கூட்டினாங்களே இப்ப லாஸ்டா, அதுல UAE தான் அமெரிக்கா சைட்ல இருந்து ஈரானுக்கு மறைமுகமா இஸ்ரேலுக்கு மறைமுகமா ஆதரவு பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2 விஷயத்தையும் மனசுல வச்சுதான் இப்ப வந்து ஹவுதி, சவுதி அண்ட் UAEக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப இந்த கூட்டப்படும் டாஸ்க் ஃபோர்ஸ் வெறும் பாதுகாப்பு மட்டுமே தரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப மெடிட்டரேனியன் சீல அமெரிக்காவால் நிறுத்தப்பட்டிருக்கும் போர் கப்பல்கள் ஏமனின் ஹவுதிகளால் ஏவப்படும் $2000 மதிப்புள்ள ட்ரோன்களை அளிக்க $11 மில்லியன் மதிப்புள்ள மிசைலை ஏவி அழிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கணக்குல ஒரு 10 ட்ரோன் நீங்க அழிச்சாவே அமெரிக்காவுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம் ஏற்படும், பேரிழப்பு ஏற்படும் அப்படின்னு. ஈவன் இது அவங்களுக்காக ஏவி அழிச்சா கூட சரி ஒரு வகையில ஒத்துக்கலாம். அப்படியே இல்லை, தன்னுடைய நட்பு நாடுகளுக்காக இவங்க இவ்வளவு செலவு செஞ்சு ஒரு ட்ரோன் அழிக்கிறாங்கன்னா இவங்க அமெரிக்க மக்களின் வரி பணத்தை அமெரிக்கன் மிலிட்டரி பட்ஜெட்ல இருந்து எப்படி
நடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க உணருங்க. அப்படிங்கிறத உங்களால உணர முடியும். ஸோ நமக்கே இப்படி இருக்குன்னா அமெரிக்க மக்களுக்கு இப்போ எவ்வளவு பெரிய ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் அப்படியே எலெக்ஷன் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்கும். அண்ட் இந்த சமயத்துல இப்ப நம்ம ஹவுதி மேல கை வச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் இப்ப பைடன் அட்மினிஸ்ட்ரேஷன் யோசிப்பாங்க. ஸோ அடுத்து அந்த விஷயத்துக்கு வருவோம். ஒரு பிரபல நியூஸ் பேப்பர் மீடியா ஒரு செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இப்ப மெக்டீரியன் சீல இருக்கும் மேற்கத்திய கப்பல்களோ இல்லை இப்ப கூட்டப்படும் டாஸ்க் போர்ஸ் வணிக கப்பலுக்கு பாதுகாப்பு தர ஆனா டிஃபென்ஸ் பொசிஷன்ல தான் இருக்கும்னு அமெரிக்கா ஹவுதி குரூப்பா இந்த டாஸ்க் போர்ஸ் வச்சு அட்டாக் பண்ணும் ஐடியால இருந்து பின்வாங்கி இருப்பதா தன்னோட பக்கத்துல இப்ப செய்தியை வெளியிட்டு இருக்காங்க. இதற்கு முக்கிய காரணமா அந்த ஊடகம் சொன்னது என்னன்னா எனிமி ஹவுதிஸின் எண்ணிக்கை தான். ஏன்னா சும்மா 2 மில்லியன் போராளிகள் 2 மில்லியன் போராளிகள் ஃப்ரெண்ட்ஸ் 2 மில்லியன் போராளிகள் ஹவுதியில இருப்பதும் இன்னும் தொடர்ந்து கூட்டமா ஹவுதி படையில இணைந்து அமெரிக்காவுக்கு எதிராக செயல்பட ஆளுங்க போயிட்டு இருப்பதுமா இருக்காங்க. இதுதான் அமெரிக்காவை பின்வாங்க வைக்க காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அமெரிக்கா ஹவுதி அடிக்கலாமா வேணாமா, சப்போஸ் இப்போ நம்ம ஹவுதி அடிச்சா எந்த அளவுக்கு அது நமக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிற ஒரு ரிஸ்க் கால்குலேஷன் பண்ணி இப்போ பேக் அடிச்சிருப்பதா அந்த ஊடகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ரெட்சில நிறுத்தப்பட்டிருந்த சைனா கப்பலுக்கு டிஸ்ட்ரெஸ் கால் ஒன்று ஒரு கார்கோ ஷிப்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஆனா அந்த போர்க்கப்பல் அந்த கப்பலை ரிஜெக்ட் பண்ணி உதவ மறுத்திருக்காங்க. இவனுங்களாம் என்ன பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ், ஆபத்து உதவுங்க அப்படின்னு அந்த காலை கூட இவங்க அட்டன் பண்ணலீங்கன்னா இந்த உலகத்துக்காக நாங்கள் இதை பண்றோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம நம்பலாமா? நீங்களே சொல்லுங்க. ஆனா அதே இந்தியாவை பாருங்க, ஐஎன்எஸ் கொச்சி மற்றும் ஐஎன்எஸ் கொல்கத்தா அப்படிங்கிற 2 டெஸ்ட்ராயர் கிளாஸ் கப்பலை ரெடி டு ரெஸ்பாண்டா ரெட் சீக்கு அருகாமையில் இருக்கும் கோஸ்ட் ஆஃப் அடன்ல நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இப்போ புரியுதா ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது? இருந்தாலும் இந்தியாவில் இருந்துகிட்டே சில பேர் சீனாவை பாராட்டி பேசிட்டு இருக்காங்க. சீனாவை போய் பாருங்க எந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அப்படின்னு. அவனுங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். சரி அதை விடுங்க. இப்ப ரெட்சிகள் நடக்கும் பிரச்சனையினால கடல் வழி வாணிகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. இந்த ரெட்சி பயன்படுத்த முடியாத காரணத்தினால $80 பில்லியன் மதிப்பு கொண்ட சரக்கு கப்பல்கள் இந்த ரெட்சி வழியா வர பயந்துகிட்டு ஆப்பிரிக்காவை சுத்தி, அதாவது ஆப்பிரிக்க கடலை சுத்தி வந்துகிட்டு இருக்கிறதா இப்போ ஒரு செய்தி கிடைச்சிருக்கு. இதனால என்ன பெரிய பாதிப்பு, இப்படி வரது அப்படி வராங்க அப்படின்னு நினைச்சா இந்த கப்பல்கள் தன்னோட ஆக்சுவல் டேட்ஸை விட இப்படி ஆப்பிரிக்கா கடலை சுத்தி வந்துச்சுன்னா ஆக்சுவல் டேட்டை விட 10 நாள் இதோட டெஸ்டினேஷன் அடைய கூடுதலான நாட்கள் பிடிக்கும். இந்த 10 நாள் அப்படிங்கிறது கிராஜுவலா இன்க்ரீஸ் ஆன சப்ளை செயின் என்ன ஆகும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. நெக்ஸ்ட் அப்படியே ரஷ்யாவுக்கு போனா ரஷ்யா உக்ரைன் போர்ல யூகேவின் சேலஞ்சர் 2 ரக பீரங்கியை மீண்டும் அழிச்சு அசத்தி இருக்கிறாங்க ரஷ்யா. உங்களுக்கே தெரியும் சேலஞ்சர் 2 எந்த அளவுக்கு பிரிட்டனால் பிரைஸ் பண்ணப்பட்ட ஒரு டேங்க் அப்படின்னு. அவங்களோட எம்பிடி இந்த சேலஞ்சர் 2, ஆனா அதையுமே ரஷ்யா அழிச்சு இப்ப அசதி இருக்காங்க. இது தொடர்ந்து ரஷ்யாவின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் செர்கியூ ஷாகி ஒரு கணக்கை வெளியிட்டு இருக்காரு. அதாவது இந்த போர் தொடங்கிய பின்னாடி ரஷ்யாவின் டேங்க் ப்ரொடக்ஷன் பீரங்கி உற்பத்தி ஆக்சுவல் ரேட்டை விட 5.6 மடங்கு அதிகரிச்சிருப்பதாகவும் அதே மாதிரி ட்ரோன் உற்பத்தி 16.8 மடங்கு அதிகரிச்சிருப்பதாகவும் ஒரு கணக்கை காட்டியிருக்கிறாங்க. அண்ட் ஃபைனலான செய்தியா ரஷ்யா ஒரு புது ரக மிசைலை அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்க. அவாங்கார்ட் அப்படிங்கிறது தான் அதோடைய பெயர். இந்த மிசைல் ஒளியின் வேகத்தை விட 27 மடங்கு வேகமா போகக்கூடியது. அண்ட் இதனாலேயே எர்த் அட்மாஸ்பியர்ல இருந்து உலகின் எந்த மூலையில் இருக்கும் டார்கெட் இருக்கனால ரஷ்யானால வெறும் 30 நிமிஷத்துல அழிக்க முடியும் அப்படின்னு ரஷ்யா கிளைம் பண்ணியிருக்காங்க. இதோட நிறுத்தினாங்களா அப்படின்னு பார்த்தா இல்ல. எந்த மேற்கத்திய நாடுகளிடமும் இது மாதிரி ஒரு மிசைல் இல்லை அப்படின்னு ரஷ்யா இங்கே சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவாங்கார்டு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வரவிருக்கும் காணொலியில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான காணொலி இதுதான். முக்கியமாக இன்னைக்கான காணொலியில் நம்ம ரெட் சீ டாஸ்க் ஃபோர்ஸ் அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். யார் யார் இருக்கிறா, ரெட் சீ டாஸ்க் ஃபோர்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு, எது மாதிரி ஐடியாவில் இந்த ரெட் சீ டாஸ்க் ஃபோர்ஸ் அமெரிக்கா பயன்படுத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கான காணொலியில் முக்கியமாக பார்க்கக்கூடிய செய்தியாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. அண்ட் அடுத்தடுத்த காணொலியில நம்ம இந்தியன் டிஃபென்ஸ் அப்டேட்ஸ், ரஷ்யா உக்ரைன் போர் இதை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். இதுவரை பொறுமையுடன் பார்த்து ரசித்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள் ஆயுதம் அறிவோமில். அண்ட் இந்த காணொலி பற்றின உங்களின் கருத்துக்கள் ஆயுதம் அறிவோம் கமெண்ட் பாக்ஸில் நீங்க போடலாம். நன்றி, வணக்கம்.